அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பான வணக்கங்கள்ப்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி இப்ப புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. குரூப் 1 தொடர்பா. சரிங்களா? குரூப் 1 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்ப ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கு அப்ளை பண்றதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? குடுத்துட்டாங்க. எக்ஸாமினேஷனுக்கான டேட் எப்ப அப்படிங்கிறதையுமே என்ன பண்ணிட்டாங்க? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால அப்ளை பண்றவங்க கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு விட்டுருக்காங்க? 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட் ஆஃப் டைம் சப்மிஷன், அதாவது என்னது, கடைசி அப்ளை பண்றதுக்கான நாளா எதை கொடுத்துருக்காங்க? 30 ஏப்ரல் 30ஆம் தேதி என்ன ஆகுது? கடைசி டேட்டா கொடுத்துருக்காங்க. கரெக்டா உங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 30 நாள் இருக்கு. சரிங்களா? இன்னையில இருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா 30 நாள் இருக்கு. இந்த 30 நாளுக்குள்ள என்ன பண்ணணும்? அப்ளை பண்றவங்க கரெக்டா அப்ளை பண்ணிருங்க. டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பரா எடுத்து வச்சு அப்லோட் பண்ணிருங்க. சரிங்களா? அதனால மறந்துடாதீங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் கரெக்ஷனுக்கான டைம் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க? அவங்க தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது போக என்னைக்கு எக்ஸாம் நமக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15. சரிங்களா? அதாவது ஜூன் 15ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்க? நமக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கறது என்ன பண்ணிட்டாங்க? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஏப்ரல் மாசம் என்ன ஆயிடுச்சு? நோட்டிபிகேஷன் ஓபன் ஆகி ஜூன் மாசம் நமக்கு என்னவா வந்துருது? எக்ஸாம் பிரிலிம்ஸ் வந்துருது. சரிங்களா? அப்போ மெயின்ஸ் எக்ஸாம் என்ன எப்ப அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரிலிம்ஸ்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மெயின்ஸ் எப்ப அப்படிங்கிறதுக்கு நமக்கு தனியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால என்ன பண்ணிக்கலாம்? அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம அப்ளை பண்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். சரிங்களா? அதனால அப்ளை பண்ணும்போது என்னென்ன இருக்கணுமோ டாக்குமெண்ட்ஸ் அதை கரெக்டா வச்சு அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? மொத்தம் எவ்வளவு போஸ்டிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70 போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் என்ன பண்ணிருக்காங்க? விட்டுருக்காங்க. சரிங்களா? மொத்தம் எவ்வளவு போஸ்டிங் இருக்கு? 70 போஸ்டிங் இருக்கு. இதுல டெபுட்டி கலெக்டருக்கு மட்டும் எத்தனை போஸ்டிங் இருக்கு? 28 போஸ்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஎஸ்பி, சரிங்களா, டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அவங்க எத்தனை பேரு? 7 பேருக்காகவும், அதற்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர், அதாவது கமர்ஷியல் டாக்ஸ் தொடர்பா இருக்கக்கூடியவங்க 19 வேகன்ட்லையும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 7 போஸ்டிங்கும், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு என்னது? 3 போஸ்டிங்கும், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் தொடர்பா எத்தனை? 6 போஸ்டிங்கும் கொடுத்திருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட எத்தனை? 70 போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிருக்கு. சரி, அதனால குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறவங்க கூடிய சீக்கிரம் எக்ஸாம் வரப்போகுது. அதற்கான ப்ரிப்பரேஷனை கரெக்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? கவனத்தை சிதற விடாம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? எந்த விஷயத்திலையும் இன்வால்வ் ஆக வேண்டாம். சரிங்களா? அதனால படிப்பை மட்டுமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு வீடியோல கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்ப்பா.